ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசும்போது ஒர்க் ஃப்ரீஸ் வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துச்சு. ஸோ மற்ற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இது எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து எந்த காலேஜ் எடுத்தாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டி எடுத்தாலும் இல்லை எந்த இன்ஸ்டிடியூஷன் எடுத்தாலும் ஜென்ரலாக வந்து நமக்கு படித்து முடிச்சிட்ட அப்புறம் தான் ஜாப். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆன்லைன்லேயே அவங்க வந்து MBA MCA படிச்சுட்டு இவங்களோட என்ன விருப்பமோ அதை வேணால் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட்ஸில் தே ஹேவ் அகாடமிக் கிளாஸஸ், வீக் டேஸில் தே ஹேவ் அ ரிலவெண்ட் ஜாப். அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையுது. ரெண்டாவது, பெற்றோர்களும் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பெற்றோருடைய ஃபஸ்ட்டு ப்ராமிஸே படித்து முடிச்சுட்டு ஜாப் இல்லை, படிக்க போதே ஜாப். ஓகே, நாட் ஜஸ்ட் அ ஜாப், சும்மா உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொடுக்கல. விகடன் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஸ்னேகா. ஸோ மந்த் ஆஃப் மே பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் வைஸாக ரொம்ப முக்கியமான மாசமாக பார்க்கப்படுது. +2 ரிசல்ட்ஸ் இந்த மாசத்துல தான் வரும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ +2 முடிச்சவங்களுக்கு அடுத்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான்றது ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலாமா இல்லை ஒர்க் சூஸ் பண்ணலாமான்றது. ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க் சூஸ் பண்ணுறவங்களுக்கு பேசாமல் நம்ம போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாமோன்ற எண்ணங்கள் வரலாம். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் சூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம பேசாமல் ஒர்க் போயிருக்கலாமோன்ற எண்ணங்கள் வரலாம். ஸோ இந்த ரெண்டுமே உங்களால் பண்ண முடியும்னு ஒரு புது ஆப்ஷன்ஸாக ஒர்க் ஃப்ரீக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரீக்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூலோட கம்ப்ளீட் கான்செப்ட் பற்றி அதிகமாக கேட்டு தெரிஞ்சுக்க ஒர்க் ஃப்ரீக்ஸோட CEO டாக்டர் சையத் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அதே மாதிரி எஜுகேஷனல் அட்வைசர் ப்ரொஃபசர் அப்துல் காதர் சார் நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசும்போது ஒர்க் ஃப்ரீஸ் வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துச்சு. ஸோ மற்ற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இது எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து எந்த காலேஜ் எடுத்தாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டி எடுத்தாலும் இல்லை எந்த இன்ஸ்டிடியூஷன் எடுத்தாலும் ஜென்ரலாக வந்து நமக்கு படித்து முடிச்சிட்ட அப்புறம் தான் ஜாப். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணுற ப்ரோக்ராமில் படிக்க போதே ஜாப். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க என்ன கோர்ஸ்க்கு என்ரோல் ஆகிறாங்களோ அந்த கோர்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக ஒரு ஜாப் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் அந்த இனிஷியல் அட்மிஷன் ப்ராசஸ் அப்போவே அட்மிஷன் இன்டர்வியூவோட ஜாப் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுறோம். ஜாபில் செலக்ட் ஆனால் தான் நாங்கள் அட்மிஷனே கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ டு ஹெல்ப் கம்பெனி டு பில்ட் அ ஸ்ட்ராங் மேன் பவர். இப்போ கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு ஸ்மார்ட்டான எம்ப்ளாயிஸ் வேணும். ரெக்ரூட் இன்டர்வியூ பண்ணி ஸ்மார்ட்டான எம்ப்ளாயை நம்ம எடுத்துடுறோம், அதெல்லாம் கரெக்டாக எடுத்துடுறோம். ஆனால் அவங்கள தக்க வைக்கிறது தான் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு கம்பெனியாக பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ப்ரோக்ராமில் அந்த அட்ரிஷன் தான் நாங்கள் ஓவர் கம் எப்படி பண்ணுறோன்னா, அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாப் கொடுக்குறோம். ஸோ அந்த கோர்ஸே வந்து அலாங் வித் அ ஜாப். ஸோ வர ஸ்டூடெண்ட்ஸு இப்போ எங்கள் MBA ப்ரோக்ராம் 2 இயர்ஸ் ரெகுலர் ப்ரோக்ராம்னா அந்த 2 இயர்ஸு அவங்க படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் வி நோ இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு யூ. இப்போ வந்து பேசிக் எஜுகேஷன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கிடைக்கிற ஒன்றா தான் மாறி இருக்கு. பட் சேலஞ்சிங்காக இங்கே என்ன மாறுதுங்கும் போது படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கதான்னு மட்டும்தான். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் அந்த கேப்பை எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டது. அதாவது என்னென்னா, இன்றைக்கி வந்து இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து வேலையில்லா திண்டாட்டம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறது வந்து திறன்கள் இல்லா திண்டாட்டம். இன்றைக்கி சொசைட்டியில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலேஜஸ்க்கு நேராக போனாங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க நிலைமை வேறு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கெல்லாம் ஸ்கில் இருக்கோ அவங்கள மட்டும்தான் கம்பெனிஸ், நிறுவனங்கள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு மாணவர் வந்து ஒரு பட்டதாரியாக இளைஞராக வெளியில் வர்றாருன்னா அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று என்ன நினைக்கிறாங்க, ஆனால் பட் அவங்களுக்கு என்னென்னா ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் ஏற்படுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க படித்த படிப்புக்கு துறை ரீதியான நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு ஸ்கில் இல்லாதனால அவங்களுக்கு கிடைக்கல. ரெண்டாவது என்னென்னா, ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. மூணாவது என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா, ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி நிறுவனம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நாலாவது நினைக்கிறாங்க, அரசு பணிக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பேரண்ட்டு, ஒரு வீடுனா ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு நண்பர் ஒன்று சொல்கிறாரு. இப்படி ஒரு குழப்பமான சூழல் இருக்கப்போ தான் நம்முடைய ஒர்க் ஃப்ரீக்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் வித் ஜாப் அந்த மாடலில் நம்ம கொடுக்குறோம். இப்போ என்னென்னா, நம்ம வந்து அந்த நிறுவனத்துக்கான திறன்களை படிக்கிறப்பே நம்ம வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மாடல் நம்ம கொடுக்குறனால அவங்களுக்கு 2 வருட அனுபவம் இப்போ ஏற்படுது. அந்த நிறுவனங்கள் அடுத்து ஒரு அந்த டயர் 1 லெவல்
போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துறோம். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொன்னான வாய்ப்புன்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகே சார், இப்போ வந்து ஸ்கில்ஸ் அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் ஒரு மிகப்பெரிய பூம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிட்டத்தட்ட கேரண்டீடு மாதிரி. ரீசெண்ட் இயர்ஸாக தான் வந்து எல்லா நிறுவனங்களுமே வந்து அவங்களுக்கு ஹையர் பண்றவங்களோட ஸ்கில் செட் எந்த அளவுக்கு இருக்குன்றதா ஒரு செக்ல இருக்கு. பட் எஜுகேஷன் பார்க்கும்போது அகாடமிக்ஸ்ல அதிக கான்சென்ட்ரேட்டடா இருக்கே தவிர ஸ்கில் செட் டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் போதுமானதா இன்னைக்கு வரைக்குமே இல்லை. ஸோ உங்க பிசினஸ் ஸ்கூல் வந்து இந்த ஸ்கில் செட் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன புது முயற்சிகள் எடுக்கிறதா நினைக்கிறீங்க? எங்ககிட்ட என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா ஸ்கில்ஸ் தான். இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஜாப் போர்ட்டல்ஸ், நௌக்கரி, இந்த மாதிரி நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கேண்டிடேட்டை தேட போது நம்ம வந்து காலேஜ் வச்சு தேடுவோம், இல்லை அவங்க டெசிக்னேஷன் வச்சு தேடுவோம், டிபார்ட்மெண்ட் வச்சு தேடுவோம். நீங்கள் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இப்போ தேடுறதெல்லாம் கீ ஸ்கில்ஸ் வச்சு தான். இப்போ எல்லா ரெஸ்யூம்லேயும் கேண்டிடேட்ஸை வந்து என்ன ஹைலைட் பண்ணணும்னா அவங்களோட அந்த கீ ஸ்கில்ஸ் தான் ஹைலைட் பண்ணும். இப்போ நாலேஜ் வந்து எஜுகேஷனில் கிடைக்கும், ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்போ பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் ஒரு கம்பெனி கொடுக்கணும். ஜென்ரலாக நம்ம இன்டர்வியூக்கு போகிற போது ஃப்ரெஷர்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வி, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் ஆச்சும் இருக்கா. ஏன்னா அவங்க அந்த ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண போது தான் தே கெட் தட் கான்ஃபிடன்ஸ் ஆன் தி ஜாப். ஸோ எங்கள் ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து அதுதான் பண்ணுறோம். ஸோ தே ஹேவ் அகாடமிக் கிளாஸஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஆன்லைன் MBA ஆர் MCA ப்ரோக்ராமு. வீக்கெண்ட்ஸில் தே ஹேவ் அகாடமிக் கிளாஸஸ், வீக் டேஸில் தே ஹேவ் அ ரிலவெண்ட் ஜாப். ஸோ இங்கே வந்து ஒரு லைவ் ப்ராஜெக்ட்லையோ இல்லை ஒரு ரியல் டைம் ஜாப்லேயோ அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ண போது என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த ஸ்கில்ஸ் கிடைக்கும். இப்போ ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான். நாங்கள் ஒரு ஒயிட் போர்டில் நாங்கள் எவ்வளோ தான் பெஸ்ட் டிரைவர் ஆஃப் தி வேர்ல்டை வச்சு நம்ம டீச் பண்ணாலும் அதை வச்சு நம்ம போய்ட்டு ரோட்டில் கார் ட்ரைவ் பண்ண முடியாது. யூ நீட் அட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்கில்ஸில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ என்ன நடக்குது அதுதான் அவங்க அந்த மாதிரி ஜாப் தான் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் இண்டஸ்ட்ரி ரெடி. தட்ஸ் தி பிகெஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே சார், இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கும் போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் பெரும்பாலும் வந்து இந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறதா இருக்கு. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் தான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ இன்டர்ன்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குறதா நினைக்கிறீங்க? இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. அவங்க அகடமிஷியன்ஸ், கல்வியாளர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறத வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அதை எக்ஸாம் எழுதுவாங்க, மார்க் எடுப்பாங்க. இது ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர். பட் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாதவர்களாக மாணவர்கள் இருக்கிறாங்க, சொல்லப்போனால் பேராசிரியர்கள் இருக்கிறாங்கங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி கேப்பை ஃபில் பண்ணுறது தான் இந்த கோர்ஸோடைய மெயின் மோட்டோவே. இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்னு போகிறாங்க, ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு தொழில் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ எடுக்கிறப்ப அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான திறன்களை அவங்க எதிர்பார்க்குறாங்க, அந்த திறன்களை நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறது, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ போவாங்க. அவங்க HR மெயினாக சொல்லக்கூடிய இது வந்து என்னென்னா அவங்களோட ஆட்டிடியூட் அப்படிங்குவாங்க, அவங்களோட பிஹேவியர், பாடி லாங்குவேஜ், ஒரு பொலைட்டாக பேச தெரியல. இது வந்து மெயின் ப்ராப்ளம். இன்னைக்கு காலேஜில் இருக்கிறதுக்கும் நிறுவனங்களத்தில் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காலேஜில் ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார்றதுக்கும் நிறுவனத்தில் போய் ஒரு சேரில் உட்கார்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்பெல்லாம் வந்து அவங்க வந்து தெரியாதவர்களாக இருக்கிறனால நம்மள்கிட்ட வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு இது மாதிரியான இன்டர்ன்ஷிப் மாடலில் நமக்கு கொடுக்குறப்ப பொதுவான திறன்களை அவங்க வளர்த்துக்கிறாங்க. முக்கியமாக ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய திறன், அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கி. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் அவங்க வளர்த்துக்கிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருது, நல்ல வேலை வாய்ப்புகளை அவங்க பெற்றாங்க. 2 வருஷம் இங்கே பயிற்சி முடிச்சுட்டு நல்ல கம்பெனிஸில், டாப் லெவல் கம்பெனிஸில் நல்ல வேலை வாய்ப்பை பெற்றாங்க. இதை எடுத்தோட்டையும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய மாணவர்களுக்கு இது கிடைக்காது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுக்கறதுனால தான் இந்த கோர்ஸுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது. சரி, நான் அப்போ இந்த 2 சினாரியோ சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஒன்று வந்து இப்போ காலேஜ் ஒருத்தர் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உடனே ஒரு ஜாப் கிடைச்சி போகிறதுக்கும், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பிஜி கோர்சஸ் எடுத்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துட்டு ஒருத்தர் ஒர்க் போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மெயினாக பார்க்குறீங்க? ஸோ இப்படி போகிற ஒருத்தருக்கும் அப்படி போகிற ஒருத்தருக்கும் ஜாப்க்கான சேலஞ்சஸ் என்னவா இருக்கும், இல்லை அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி போகிறதுக்கான பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆன்சர் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக கேட்கணும். ஜென்ரலாக வந்து +2 முடிச்சுட்டு நம்ம யோசிக்கிறது இல்லை, கிராஜுவேஷனுக்கு போயிடுவாங்க. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கலாமா, இல்லை ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா, இல்லை ஜாபுக்கு போகலாமா. இப்போ ஜாபுக்கு போனவங்க எல்லாம் ரிக்ரெட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணாலும்
ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கலாமேன்னு எப்பவும் ரிக்ரெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாப்ல போயிட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு அடா நம்மளும் அப்படியே போகலாமான்னு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் எது சூஸ் பண்ணணும்னு பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கு தான் ஒரு பெரிய சொல்யூஷனே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஏன் ஜாபு ஹையர் ஸ்டடீஸ்னு சூஸ் பண்ணணும், இப்போ பண்ண வேணாம், ரெண்டும் சேர்த்தே பண்ணலாம். இப்போ எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு MBA அலாங் வித் ஜாப் பண்ணுவாங்க. ஸோ படிச்சுக்கிட்டே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு ஜாப்க்கு போனால் ஒரு மினிமம் ஃப்ரெஷருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 15,000 ஆச்சு சேலரி மினிமம் டு மினிமம் கிடைக்கும். ஸோ நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா மினிமம் 2 lakhs கொடுக்குறோம் per annum. ஸோ அது வந்து 16,666. ஸோ அவங்க ஜாப்க்கு போனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது கொடுத்துருவோம். ப்ளஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போனால் அவங்களுக்கு ஒரு MBA ஃப்ரம் ஒன் டாப் டயர் யூனிவர்சிட்டி இன் இந்தியா, அதுலேருந்து UGC அப்ரூவ்டு ஒரு ரெகுலர் MBA சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். ஸோ தே கெட் போத். ஸோ இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜுக்கு போயிட்டு ரெகுலராக 2 இயர்ஸ் MBA படிக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒரு ஜாபில் இருக்கார், இன்னொருத்தர் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு கம்பெனி வந்தால் இல்லை நம்மளே ஹையர் பண்ணோன்னா who will we prefer hiring? Someone who's just gone to some college and did an MBA degree, or someone who's done an MBA or MCA degree along with a 2 years of experience? யாரை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம்? Definitely someone with that experience தான். So that is what we are doing in this program. சார் இன்னொன்று இப்போ இருக்க பெரிய கன்ஃபியூஷனா, சார் சொன்ன மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டா நெக்ஸ்ட் ஆப்ஷன் அண்டர் கிராஜுவேட் தான்றது மாற்றம் இல்லை. பட் அண்டர் கிராஜுவேட் முடிச்சப்பறம் தான் இங்கே பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலாமா இல்லை ஜாப் போகலாமான்னு. ஏன்னா போஸ்ட் கிராஜுவேட் பண்ணும்போது அவங்க முடிச்சுட்டு வரும்போது திரும்ப ஆஃப்டர் 2 years அவங்க ஃப்ரெஷர், பட் வந்து அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது சேலரி கேப்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஆஃப்டர் 2 years உங்களை ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணும்போது சேலரி கேப் இருக்குன்றது தான் இப்போ பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆன்லைன்லயே அவங்க வந்து MBA MCA படிச்சுட்டு MBAவோ MCAவோ செலக்ட் பண்ணி படிச்சுட்டு இவங்களோட என்ன விருப்பமோ அதை வேணா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னா கூட இவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ இவங்களுடைய நம்முடைய நிறுவனத்துல பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இப்போ வெப்சைட்லாம் டிசைன் பண்றாங்க. ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மாணவர் வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த நிறுவனத்துல உரிமையாளர் 1-2 நிறுவனங்களுக்கு எனக்கு வெப்சைட் வேணும், ரொம்ப அருமையாக, இத்தனைக்கும் அவர் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் படிக்கும் போதே வர்றப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு வந்து அவங்க தனியாக ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு நிறுவனமாக உருவாக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசு பணிக்கு தான் போகணும் அப்படிங்கிறப்ப ஆன்லைனில் இதை படிச்சுட்டே அவங்க அரசு பணி தேர்வுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்ப இன்னும் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் போகிறப்ப இன்னும் ஆடட் அட்வான்டேஜ், இன்னும் நாலேஜ் கெயின் ஆகும். இது மாதிரி பலவிதமான வாய்ப்புகள் இருக்கப்ப இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து உண்மையிலே ஒரு வேல்யூபிள் கோர்ஸாக நான் நினைக்கிறேன். சார் அடுத்து உங்க பிசினஸ்க்குள்ள என்னென்ன PG கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ PG கோர்சஸ்ல வந்து நாங்கள் MBA HR கொடுக்குறோம், MBA ஃபினான்ஸ் பண்ணுறோம், MBA லாஜிஸ்டிக்ஸ், MBA ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், MBA ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் அண்ட் MBA டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதெல்லாம் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு தேவையான கோர்சஸ். அதே மாதிரி MCAல IT பண்ணுறோம், MCA IT. ஸோ தீஸ் ஆர் தி கோர்சஸ் வி டூ. அண்ட் இந்த எல்லா கோர்சஸ் இப்போ MBA லாஜிஸ்டிக்ஸ் படிக்க வராங்கன்னா அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி இல்லை ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அதில் வி வில் கிவ் தெம் அ ஜாப். ஸோ MBA லாஜிஸ்டிக்ஸ் படிச்சுக்கிட்டு அவங்க அதே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிக்கிட்டு MBA HR படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு காமனான ஒரு கன்ஃபியூஷன் பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது இல்லை ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து இந்த ஸ்கோப், இந்த படிப்புக்கு ஸ்கோப் இருக்குமா ஃபியூச்சர்லன்ற மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சருக்கும் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லா கோர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு HR கம்பெனி, ஒரு 10 years HR கம்பெனி நடத்துகிறோம். வி ஒர்க் ஃபார் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ். எல்லா இண்டஸ்ட்ரீஸில் அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லா கோர்ஸ்க்கு நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அதுக்கு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் என்ன எடுக்கணும்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, அது ரெண்டும் ஒத்து போகிற மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஷைன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நாங்களும் வந்து இப்போது நான் லாஜிஸ்டிக்ஸ் சொன்னால தட் இண்டஸ்ட்ரி இஸ் பூமிங். IT இட்ஸ் எவர் பூமிங். இப்போ ஹெச்ஆர் இல்லாமல் கம்பெனியே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து தட் மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி தேர். ஆனால் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வென் யூ சூஸ் யூ ஷுட் see உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
சார் நெக்ஸ்ட் வந்து அகடமிக் ப்ரெஷர்ன்றது வந்து இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கோனாவே இருக்கு. ஸோ அதே சமயத்துல தான் அவங்க ஒர்க்கும் பார்க்கும்போது இந்த அகடமிக் ஒர்க் பேலன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல வேற என்னென்ன சேஞ்சஸ் அந்த விஷயத்துல கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அகடமிக் ப்ரெஷர் கிடையாது. காரணம் என்னன்னா இது வந்து ஆன்லைன் கோர்ஸு. கம்பேர்ட் டு அதர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நார்மலாக நடக்கக்கூடிய கோர்ஸோட இது சிலபஸும் கம்மி தான். அவங்க இண்டஸ்ட்ரிக்கு தயார்படுத்துறதுக்கான பாடத்திட்டமாக தான் இது வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் தான் படிக்கிறாங்க, ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதுறாங்க. அதனால் அந்த ப்ரெஷர் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக படிக்கிறப்ப அவங்க வந்து இந்த அகடமிக்ஸ் ப்ரெஷரோடு படிக்கிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாணவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜென்ரலாக எம்பிஏ படிப்பாங்க, நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ எம்பிஏ கோர்சஸ் இருக்குது, படிப்பாங்க, படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி போயிடுவாங்க தவிர அப்புறம் ஜாப் மார்க்கெட் வர்றப்போ தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே படிக்கிறப்ப இவங்களுக்கு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க பர்சன்ஸ் வந்து இவங்களுக்கு அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்க வந்து ஒரு டாக் கொடுக்குறாங்க. அவங்களுடைய துறையில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு எப்படி இண்டஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் எப்படிலாம் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், வீக்லி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணுறோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பொதுவான திறன்களையும் மேம்படுத்துறதும் படிக்கிறப்பே நம்ம அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போடு சேர்த்து இதையும் நம்ம கொடுக்குறனால அவங்க வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து முழுமையாக வந்து ஒரு நிறுவனத்துக்கு தயாராகிடுறாங்க. ஸோ இதுதான் நம்முடைய மாடலாக வச்சுருக்கோம். ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற மாதிரி கம்பெனிஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறதாவது முக்கியமாக இருக்குது. ஸோ கம்பெனிஸ் வந்து இப்போ வர ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு அது அப்டேட் ஆகிட்டே இருக்கா, இல்லை அதை வந்து டச்சில் வச்சுக்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் தான் ஐ வுட் சே தி பெஸ்ட் எவர் ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ்ஸு, நாலேஜு, ஜென்ரல் நாலேஜு அதெல்லாம் வந்து டூ மச். தே கேன் டாக் ஆன் எனி டாபிக்ஸ். ஏன்னா டுடே எவ்ரிதிங் வி கெட் டு நோ ஆன் மொபைல். இப்போ ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், லைப்ரரி போகணும், புக்ஸு தேடணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். அந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒரு போரிங் திங் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸு. பட் இப்போ எல்லாம் ஆல் நியூஸ், இன்னும் எவ்ரிதிங் இஸ் கம்மிங் ஆன் மொபைல். ஸோ தே ஆர் வெல் அவர். இப்போ கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்சிஸ் கிட்ட இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா அவங்கள உள்ளே எடுத்துடணும், உள்ளே தக்க வைக்கிறது தான் எங்கள் ப்ராப்ளம். ஸோ இப்போ எங்கள் ப்ரோக்ராமில் இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா, இந்த ப்ரோக்ராமே நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்காகவும் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயோ ஒரு 2 years தக்க வைக்கணும்னா இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். என்னதான் வந்து நம்ம இது கொடுத்தாலும், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் தே டென் டு கோ டு another கம்பெனி பிகாஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஜாப் தேடணும்னாலே கஷ்டம். இப்போ வந்து நீங்கள் ஜாப் கூட வந்து ஈஸியாக யூ கேன் ஸ்விட்ச். ஸோ இந்த ப்ரோக்ராமில் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதிலே வேலை கொடுக்கணும். அந்த வேலை அவங்க 2 years பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் டேக்கன் கேர். ஸோ கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. சப்போஸ் அவங்ககிட்ட அந்த ஸ்கில் இல்லைனாலும் நாங்கள் ட்ரெயின் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இந்த ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கும். இப்போ ஒரு 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 சீடு போட்டு ஒரு மரத்தை வளர்க்குற மாதிரி சீடு போடுறோம், தண்ணி அதை ஃபுல்லாக பார்க்குறோம், அந்த ஃப்ரூட்ஸ் வரப்போது வேற யாச்சும் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும். இதில் வந்து வி வில் கெட் டு, இப்போ அவங்களுக்கு தெரியலனாலும் வி கேன் ட்ரெயின் தெம் அண்ட் வி ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ் தட் இவங்க நம்மக்கிட்டே ஒரு 2 years அட்லீஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எஜுகேஷனில் வந்து நான் அர்பன் ரூரல் டிவைட் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ கிராமப்புறங்கள்லேருந்து வர மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறதா நினைக்கிறீங்க? இப்போ கிராமப்புற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் மதிப்பெண்லாம் எடுக்கிறாங்க, அரசு பள்ளியிலாம் படிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு பெரிய சேலஞ்சே வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். ஸோ இதனால தான் நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுது. கல்லூரிகள்லேயும் சரி, கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, அவங்களுக்கு பேசுகிறதுக்கே ஒரு பயம், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாயிருது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். இவங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் நிறைய இருக்குது. இல்லை இந்த ஒர்க்கு என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறப்பயே சக மாணவர்களோட அவங்களோட பணியாற்றக்கூடிய இளைஞர்களோடு பேசி அவங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொட்டீனாக ஒரு 2 years இவங்க படிக்கிறாங்க. 2 yearsல அவங்க நல்லா அப்டேட் ஆகி வந்துடுறாங்க. பட் இவங்க வேற ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் போய் வேலை தேடுறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து சர்வைவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறுவனங்களில் வேலை கிடைக்க முடியாத சூழல் இருக்கும். அப்போ தான் அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு இரலவெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாயிருது. ஸோ அதனால் இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த படிப்பு மிக உண்மையிலேயே ஒரு சிறப்பான படிப்பு. இவங்க வந்து 2 வருஷம் வந்து அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த பொதுவான திறன்களை மட்டும் அவங்க சிறிது மேம்படுத்திக்கிட்டால் போதும்,
அவங்க பிரகாசமான வேலை வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் இங்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க என்ரோல் பண்ணுறாங்க அவங்களோட கிட்ஸை ஒரு காலேஜ்குள்ளே ஒரு இன்ஸ்டியூட்குள்ளங்கும் போது எப்படியாவது ஒரு வேலையோட வெளியே வந்துட்டா போதுன்றது தான் பெரும்பாலான பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு பர்சனலாக என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்தாங்க? இதில் வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் மூலியமாக தான். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாளும் செலவு பண்ணுறதுக்கு கூட ஒரு யோசிக்க மாட்டாங்க. எஜுகேஷன் வரப்போகுது, அவங்க எதிர்பார்க்கறது வந்து என்னன்னா பையன் இல்லை பொண்ணு படிச்சுட்டு ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஜாப்ல போயிட்டு நல்லா ஏர்ன் பண்ணணும். அது வந்து அது நடந்தாலே போதும். ஸோ இவங்க வந்து கோர்ஸில் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஜாபு கடிச்சு அவங்க அங்கே போனாதான் அவங்களுக்கு அந்த நிம்மதியே கிடைக்கும். இப்போ எங்கள் ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் இன்டர்வியூ பண்ணுறதில்ல, அட்மிஷன் இன்டர்வியூ கூட ஜாப் இன்டர்வியூ பண்ணுறோம். ஸோ அவங்க பசங்க நம்மக்கிட்ட போட போதே அவங்களுக்கு ஜாப்ல அவங்க செலக்ட் பண்ணால் தான் நாங்கள் அட்மிஷன் எடுக்க போதும். ஸோ அந்த நிம்மதி வந்து அவங்களுக்கு அப்போவே கிடைக்குது. அண்ட் ப்ளஸ் இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ பசங்க வந்து அது ஸ்டைஃபனாக படிக்க போதே ஏர்ன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து மினிமம் 2 lakhs per annum முன்னாடியே சொன்ன மாதிரி 16,666 ஸ்டைஃபனாக கொடுக்குறோம். ஸோ அவங்க என்ன ஃபீஸ் கட்டுறாங்களோ அதில் ஆல்மோஸ்ட் அந்த ஃபீஸை வந்து அவங்க படிக்க போதே ஏர்ன் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு இப்போ நீங்கள் ரூரல் பற்றி பேசப்போது இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பசங்களை கொண்டு வந்து காலேஜில் போடுவாங்க, அந்த ஃபீஸ் கட்டுவாங்க, ப்ளஸ் அவங்க ஹாஸ்டலோ அந்த ஃபுட்டுக்கோ அதுக்கும் செலவு பண்ணும். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் அவங்க ஒன்ஸ் அட்மிஷன் போட்டாங்கன்னா அந்த ஃபுட்டு அந்த ஹாஸ்டல் அவங்க அந்த லிவிங் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டைஃபன்லேயே பார்த்துக்க முடியும். ப்ளஸ் அதில் ஒரு அமௌண்ட்டு கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு தான் we have done this program. It is a win-win not just for the students, because they get when they pass அவங்க வந்து ஃப்ரெஷராக இருக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு 2 வருஷம் நமக்கு ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வின்வின். அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ அது ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணி. இன்ஃபேக்ட் நாங்கள் பஞ்ச் டைலாகு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் கட்டின ஃபீஸ் இந்த 2 வருஷத்தில் ஏர்ன் பண்ணலன்னா வெளியில் போயிட்டு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா பிஸ்னஸ்னால் என்ன, போட்ட காசு நமக்கு எடுக்க தெரியணும். அதுவே நீங்கள் எடுக்கலன்னா நீங்கள் MBA பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களை மோட்டிவேட் பண்ணி we do that. ஸோ இதுக்கு மேலே பேரண்ட்ஸ்க்கு என்ன வேணும்? ஸோ ஸ்டைப்பண்ட் பற்றி பேசும்போது அது எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலே என்ஹான்ஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது மாணவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஊதியம் வர்றப்ப அவங்களுக்கு ரொம்ப பெரிய அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையுது. 2வது பெற்றோர்களும் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பெற்றோருடைய ஆசையே என்னென்னா ஒரு பிள்ளை நல்ல கல்லூரியில் படிக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும். மேஜராக ஒரு மோட்டோவே மெயினான இதே வந்து நல்ல சிறப்பான வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வாங்கணும். அதுதான் பெற்றோர்களுடைய இதாக இருக்குது. அப்போ ஒரு மாணவர் அதை பண்ணிட்டாருன்னா அவருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் அது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறப்பயே மாதந்தோறும் கிடைக்கிறப்ப அவங்களுடைய அன்றாட இந்த மாதிரி அக்காமடேஷன், ஃபுட்டு இந்த விஷயங்களை பார்த்துக்கலாம். ஒன்றும் அவங்க வந்து அடிஷ்னலாக அவங்க ஏதாவது படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பணத்தை வச்சு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அடிஷ்னலாக அவங்க படிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மாணவர்களுக்கு. சார், இன்னொன்று யூஸ்வலாக காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே வந்து பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் பெரும்பாலான காலேஜஸ் கொடுப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு தெரியாது. எல்லா பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் வேலையோட தான் வெளியே வராங்களான்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒர்க் ஃப்ரீஸ் வந்து எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன சாலிடான ப்ராமிசஸ் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ரோல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு ப்ராமிஸே படித்து முடிச்சுட்டு ஜாபில் படிக்க போதே ஜாப். ஓகே, நாட் ஜஸ்ட் அ ஜாப். சும்மா உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொடுக்கல. we are also giving them a stipend. ஸோ இவங்க படிக்க முடிக்க போது இவங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸும் என்ன படிச்சிருக்காங்களோ அதுலேயே இருக்குது. ஸோ கெட்டிங் another ஜாப் இஸ் நாட் அ சேலஞ்ச் ஃபார் our ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள வந்து இப்போ அவங்க படிக்கும் போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனிஸ்க்கு தான் சேலஞ்ச். இவங்க MBA டிகிரி வாங்கிட்டு நம்ம கம்பெனிலே கண்டினியூ பண்ணுவாங்களா, ஹையர் சேலரி கொடுத்தாலும் கண்டினியூ பண்ணுவாங்களா, அதுதான் ஃபீட்பேக் எனக்கு கம்பெனிஸ் கிட்டேருந்து வருது. அந்த மார்க்கெட் சேலரி நம்ம அந்த ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்கலன்னா அவங்கள தக்க வைக்கிறது கஷ்டம். ஸோ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் தென் 100% பிளேஸ்டு. ஸோ அண்ட் ப்ளஸ் வி ஆர் அ HR company ஃபார் decade. ஸோ வி ஆல்சோ ஹாவ் அ லாட் ஆஃப் clients. ஸோ வி ஆல்சோ கிவ் them some campus hiring. If they're not very interested to continue in the same company after they get their MBA or MCA degree, we also give them a campus hiring. And the clients are more than happy to hire நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் இவங்க ஒரு ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இல்லை, தே ஹாவ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி டு டெலிவர். இவங்களை பெருசாக ட்ரெயின் பண்ண வேண்டாம்.
டே ஒன்லேருந்து இவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் கம்பெனிஸ் ஹூ லிட்ரலி வெயிட் ஃபார் டு ஹையர் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ராபப்ளி தே ப்ரிஃபர் அவர் பிஸ்னஸ் ஸ்கூல் இன் கம்பேர்டு டு ப்ராபப்ளி அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரி, இப்போ அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட்டும் வந்து அப்ராட்ல இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ற ஒரு ட்ரெண்ட் இப்போ சமீபத்தில் பெருசாயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ற கோர்சஸும் உங்க பிசினஸ்க்குள்ள எந்த அளவுக்கு காம்படிட்டிவா இருக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது ஸ்டடி அப்ராட்னாலே மினிமம் 20 to 30 lakhs ஃபீஸு. ஓகே, அதையும் அஃபோர்ட் பண்ணி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு அந்த ரிலவெண்ட் ஜாப்ஸும் கிடைக்கிறதுல திரும்பி இந்தியாவுக்கு வராங்க. ஆனாலும் அந்த பசங்களுக்கு வந்து அது தெரியும். இன்ஃபேக்ட் no foreign university assures them even internship during the course. Placement, they only give them opportunities. Nobody guarantees. ஓகே, ஆனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு. எங்கே மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு இருக்கு, ஆனால் ஐ வாண்ட் கோ டு அப்ராட், ஐ வாண்ட் டு ஸ்டடி அப்ராட், ஐ வாண்ட் கோ டு US, UK, கனடா, லாட் ஆஃப் கண்ட்ரீஸ். ஸோ இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்லணும்னா, இப்போ எங்கள் ஒர்க் இன்டகிரேட்டட் MBA ப்ரோக்ராமில் that international education is கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்குது. It's a good thing to do. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, along with our MBA MCA degree, we also give them a international business foundation certificate from an abroad university. Okay, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சேம் ஒரு ஷார்ட் கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஃபவுண்டேஷன், விச் இஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங், ரிசர்ச், ட்ரேடு, ரெகுலேஷன்ஸு, இது எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி வி ஹாவ் ஒன் சூப்பர் கோர்ஸ் டெவலப்டு பை ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் ஏஷியா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோர்ஸை வந்து நமக்கு ஆன்லைனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறாங்க. கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட், அந்த ஃபைனல் ப்ரெசன்டேஷனுக்கு they are invited to that particular country. So students get that study abroad feel because they will be certified in that abroad country. So இப்போ எங்கள் ப்ரோக்ராமில் MBA டிகிரி மட்டும் கொடுக்கல, we also give you that international foundation certificate. So இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு they can get abroad opportunities. or இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து MNCs. So this certificate will really help them. ஸோ இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இந்த ஸ்டடி அப்ராட் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இதுவே ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறோம், கோர்ஸை இங்கே ரன் பண்ணுறோம். ஸோ தட் இட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள் இட் இஸ் அஃபோர்டபுள். அண்ட் அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஃபீல் இருக்கும், அந்த ஸ்டடி அப்ராட், அந்த ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்காக அவன் அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை இருக்க போது we take them to a foreign country. Of course the visa and ticket prices will be on them, but we give them the opportunity. Suppose students wanted international certificate but they cannot afford to travel abroad now, they are still given the certificate. So we are trying to bridge all the gap from the student points. ஸோ கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் ஃப்ரீக்ஸோட பிஸ்னஸ் ஸ்கூல் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒர்க் ஃப்ரீக்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து அவங்க எதுக்கு சூஸ் பண்ணோன்னா, if they are ready to study along with a job na, we are a good choice. Okay, நாங்கள் ஜென்ரலாக என்ன சொல்கிறோன்னா, டோன்ட் கோ ஃபார் அ ஜாப் வித்தவுட் அன் MBA. அதே மாதிரி டோன்ட் ஸ்டடி MBA வித்தவுட் அ ஜாப். ஏன்னா MBAனா அது மாஸ்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு ரியல் பிஸ்னஸ் இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்து பிஸ்னஸை மாஸ்டர் பண்ண முடியும்? ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ரியலி வாண்ட் டு மாஸ்டர் தி பிஸ்னஸ், then this is the good choice for you. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் இவ்வளோ தகவலையும் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி சார். When the student I meet, right, அப்பவே நான் அவங்களுக்கு அந்த suggestion I give them, wherein I tell them this is how it works. So இது நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக this is the problem with the generation. நம்ம ஒரு graduation படிக்கிறோம், but we don't get into a relevant job. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிலபஸை ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டை யார் பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க.